சேலத்தின் அடையாளமாக திகழும் இந்தியன் வங்கியின் மணிக்கூண்டு கட்டடம் 13 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை ஒரு செய்தி தொகுப்பாக தற்போது பார்க்கலாம். பழமையும் புதுமையும் இணைந்த நிகழ்வுகளே ஒரு நகரத்தின் பாரம்பரியத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. தொழில் நகரமான சேலத்தின் அடையாளமாக பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள இந்தியன் வங்கியின் மணிக்கூண்டு கட்டடம் திகழ்கிறது. கடந்த 1930ஆம் ஆண்டு மைசூர் அரண்மனையின் தலைமை வடிவமைப்பாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டடம் அந்த காலத்தின் கட்டடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் கட்டப்பட்டது. கோட்டை மாரியம்மன் கோவில் மற்றும் ஜாமியா மசூதிக்கு இடையில் மணிக்கூண்டுடன் காட்சியளித்த இந்த கட்டடம் சேலம் மக்களோடு 96 ஆண்டுகால நினைவுகளை கொண்டதாகும். ஆண்டுகள் பல கடந்த நிலையில் கட்டடத்தின் உறுதித்தன்மையின்மை மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி 2013ஆம் ஆண்டில் மணிக்கூண்டு கட்டடம் முழுமையாக இடிக்கப்பட்டது. இதனையடுத்து 4 தளங்களுடன் கூடிய புதிய கட்டடம் மணிக்கூண்டுடன் கட்ட முடிவெடுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்கின. கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் 60 அடி உயரத்தில் மணிக்கூண்டும் அமைக்கப்பட்டது. 3 பக்க சாலைகள் இணையும் இடத்தில் கட்டடம் அமைந்துள்ள நிலையில் 3 பக்கத்தில் இருந்தும் நேரம் பார்க்கும் வகையில் மணிக்கூண்டு இந்தியன் வங்கியின் லட்சணையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. சேலத்தின் அடையாளமாக திகழும் இந்தியன் வங்கியின் மணிக்கூண்டு கட்டடத்தினை நிர்வாக இயக்குனரும் முதன்மை செயல் அலுவலருமான பவன்குமார் முன்னிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் திறந்து வைத்தார். விரைவில் 100 ஆண்டை கொண்டாட உள்ள இந்தியன் வங்கியின் மணிக்கூண்டு கட்டடம் சேலத்தின் அடையாளமாக திகழ்வதாக நிர்வாக இயக்குனர் பவன்குமார் தெரிவித்தார். And almost we will be completing 100 years. Today we are in 2026, so in another 4 years this iconic building will be completing 100 years. It is very iconic building. It was headquarter of earlier Salem Bank also. பழமை வாய்ந்த சேலம் நகரத்தின் செல்வாக்கு மிக்க அடையாளங்களில் ஒன்றான இந்தியன் வங்கியின் மணிக்கூண்டு கட்டடத்தின் உச்சியில் சோலார் அமைப்பு உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திறப்பு விழாவினையொட்டி இந்தியன் வங்கியின் மணிக்கூண்டு கட்டடம் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்து வருகிறது. சிறு வயதில் நங்கூரமாய் பதிந்துவிட்ட மணிக்கூண்டின் நினைவுகள் இன்றைய மூத்த குடிமக்களுக்கு ஆனந்தத்தின் மகிழ்ச்சியை அசைப்போடும் வாய்ப்பினை மீண்டும் உருவாக்கியுள்ளது. இந்தியாவின் முதல் மாவட்டமாக தொடங்கப்பட்ட சேலம் மாவட்டத்தின் அடையாளமாக திகழ்ந்த இந்தியன் வங்கியின் மணிக்கூண்டு கட்டடத்தை யாராலும் மறந்துவிட முடியாது. அந்த கட்டிடம் மறுசீரமைக்கப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மணிக்கூண்டு திறக்கப்பட்டுள்ள நிகழ்வு சேலம் பகுதி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் விதமாக அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.